Hello students, today நம்ம set language கனமொழி அதில் exercise 1.3ல இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். Question number 1 அதை நான் read பண்ணுறேன். Using the given Venn diagram, write the element of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த Venn diagram கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன A, B, A union B இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்ட வெண்படத்தில் இருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா? இதுதான் அவங்க கொடுத்துருக்க வென் டயக்ராம். இது எல்லாம் யூனியன்னு சொல்லுவோம். இது ஏ, இது பி, ஏ வேல்யூ, பி வேல்யூ, இது ஏக்கு பிக்கும் இடையில இருக்க காமனான வேல்யூ. ஹியர் 1, ஹியர் 12 இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பேஸ் பண்ணி ஏ வேல்யூ எழுதுகிறோம். ஏல என்ன இருக்குது? 2 இருக்குது, 10 இருக்குது, 8 இருக்குது, அப்புறம் 4, 7 இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தானே 1 ரவுண்டு. ஸோ நம்ம இதையும் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ ஆன்சர் என்ன? 2, 4, 7, 10, 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பி எழுதுகிறோம். பியில் என்ன இருக்குது? 4, 7, 9, 6, 3, 11. இதுதான் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னா என்ன? ஏயையும் பியையும் சேர்த்து எழுதணும். காமனாக இருக்க வேல்யூ 1 டைம் தான் எழுதணும், 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது காமன் ஃபார் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? ரிமைனிங் அப்படி எழுதணும். 2, 2, 10, 8 எழுதிட்டு 4, 7, நெக்ஸ்ட்டு 9, 6, 3, 11. அது அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் ஏ யூனியன் பிக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன? ரெண்டுக்கும் இடையில காமனாக இருக்க வேல்யூஸ் தான். ஸோ 4, 7. ஸோ 4, 7 நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு A minus B. A minus B na A value, B value. Aலேருந்து Bயை மைனஸ் பண்ணுற மாதிரி. ஸோ A மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? A வேல்யூ மட்டும்தான் எழுதணும். அதுதான் 2, 10, 8. காமனாக இருக்கிறது எழுதக்கூடாது. பியில் இருக்க எந்த வேல்யூஸும் இங்கே வரக்கூடாது. அதுதான் கண்டிஷன். ஸோ A மைனஸ் 2, 10, 8. நெக்ஸ்ட்டு B மைனஸ் A ரிவர்ஸ். இது அப்படியே விட்டுறணும். இந்த வேல்யூஸ் அப்படியே விட்டுட்டு ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? இந்த வேல்யூஸ் அப்படியே விட்டுட்டு ஏல இருக்கிறது அப்படியே விட்டுட்டு ரிமைனிங் இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அதுதான் பி மைனஸ் ஏ. ஸோ பி மைனஸ் ஏ என்ன? 9, 6, 11, 3. இதுதான் பி மைனஸ் ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ டேஷ். ஏ டேஷ் ஏ டேஷ் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற வேல்யூஸை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதணும். அதாவது ஏல இருக்க இந்த 3 வேல்யூவை விட்டுட்டு ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் எழுதணும். 9, 6, 3, 9, 6, 3, 11 அண்ட் 1 and 2 அப்படியே எழுதணும். அதுதான் ஏ டேஷோட வேல்யூ. அதாவது ஏ டேஷ் இதுதான் ஏ. ஸோ ஏ டேஷ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இது அப்படியே விட்டுருங்க. ஏவை ஃபுல்லாக விட்டுருங்க. விட்டுட்டு ரிமைனிங் இங்கே இருக்கிறது ப்ளஸ் அவுட் சைட் இருக்கிற இந்த வேல்யூஸை நம்ம எழுதணும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 9, 6, 3, 11, 1, 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பி டேஷ் அப்படியே ரிவர்ஸ். இதை அப்படியே விட்டுரும். விட்டுட்டு 2, 10, 8, 1, 12. ஸோ 2, 10, 8, 1, 12 எழுதிட்டோமா? ஸோ யூனியன். யூனியன் என்ன? எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். டயக்ராமில் கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸும் இன்க்ளூட் ஆகணும். இதில் இருக்கிறது, இதில் இருக்கிறது அண்ட் அவுட் சைடு இருக்க எல்லா வேல்யூவும் எழுதணும். அதுதான் யூனியன். ஸோ அதுபடி பார்த்தா என்ன? 1, 2, 3, 4, 6, 7, 8, 10, 9, 10, 11, 12. இது எல்லாத்தையும் எழுதிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு சம்க்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, A minus B and B minus A for the following sets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன். பின்வரும் கணங்களுக்கு A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B, A மைனஸ் B மற்றும் B மைனஸ் A காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் A ஈக்குவல் டு 2, 6, 10, 14 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் பி ஈக்குவல் டு 2, 5, 14, 16 கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ. இந்த 4 வேல்யூஸும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ணிடலாமா ஈஸியாக? ஸோ ஏ யூனியன் பி. ஸோ
இந்த வேல்யூ யூனியன் இந்த வேல்யூ நான் எழுதியிருக்கேன். ஏ யூனியன் பின்னா என்ன, ஏயையும் பிஏயும் சேர்த்து எழுதணும். காமனாக இருக்கிற வேல்யூ ஒன் டைம் எழுதுனா போதும். ஸோ இங்கே காமனாக இருக்க வேல்யூ என்ன, 14 அண்ட் 2, இதுதான் காமனாக இருக்க வேல்யூ. ஸோ இது ஒன் டைம் மட்டும்தான் எழுதிட்டு மீதி இருக்க வேல்யூஸ் அப்படி எழுதணும். 2, 5, 6, 10, 14 அண்ட் 16. இதுதான் வந்து ஏ யூனியன் பிக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி, அப்படியே ரிவர்ஸ். காமனாக என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி காமனாக இருக்கிறது என்ன, 2 அண்ட் 14. ஸோ 2 அண்ட் 14 அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி, ஏ என்ன 2, 6, 10, 14 மைனஸ் 2, 5, 14, 16. ஸோ ஏ மைனஸ் பி வேல்யூ என்ன, 6 அண்ட் 10. ஸோ 2 அண்ட் 14 வந்து காமனான வேல்யூ. இது வந்து பிக்குரிய வேல்யூ. ஸோ பிக்குரிய வேல்யூ நம்ம ஏ மைனஸ் பினாலே பிக்குரியது வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது, அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு காமனாக இருக்க வேல்யூஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எழுதணும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 6 and 10. ஸோ 6 and 10 தான். பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏங்கிறது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். பியோட வேல்யூ 2, 5, 14, 16 அண்ட் ஏவோட வேல்யூ 2, 6, 10, 14. ஸோ காமனாக இருக்கிறது என்ன, 2 and 14. ரிமைனிங் என்ன இருக்குது, 5 and 16. ஸோ 5 and 16. பி மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து 5 and 16. ஓகேங்களா, இதுதான் செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A equal to ABCEU and B equal to AEIOU அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், A union B, A intersection B and A minus B and B minus A, இந்த 4 வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா. A union B, A வேல்யூ யூனியன் B வேல்யூ எழுதியிருக்கேன். A யூனியன் பின்னாலே நமக்கு தெரியும், ஏஏயும் பிஏயும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். காமனாக இருக்க வேல்யூஸை ஒன் டைம் ரிப்பீட் பண்ணால் போதும், again and again ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு காமனாக இருக்க வேல்யூ ஃபைன் பண்ணிடலாமா. ஏ காமன் அண்ட் இ காமன் அண்ட் யூ காமன். ரிமைனிங் வேல்யூஸில் நம்ம ரிப்பீட் பண்ணோம். ஏ பி சி இ யூ அண்ட் இது ஆல்ரெடி இருக்குது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ ஐஓ தான் எக்ஸ்ட்ரா இது. ஸோ ஐஓ இதுதான் வந்து ஏ யூனியன் பிக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினாலே காமன் வேல்யூ தான். ஆல்ரெடி நம்மளுக்கு காமன் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தோம் ப்ரீவியஸ்லேயே. ஏயு இயு யூவு காமன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏஇயு இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ வேல்யூ என்ன, ஏபிசிஇயு மைனஸ் ஏஇஐஓயு. இதே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன, பியில் இருக்கிறது அப்படியே எழுதக்கூடாது, அண்ட் காமன் வேல்யூஸ் விட்டுட்டு மீதியெல்லாம் எழுதும். அப்படி பார்த்தா என்ன, பியு சியும் தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ. ஏவை அப்படியே விட்டுறணும் அண்ட் காமன் வேல்யூஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதா பி மைனஸ் ஏ. அப்படி பார்த்தா ஏ வந்து ஃபுல்லாக நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். அண்டு காமனாக இருக்கிறது என்ன, ஏ காமன் அண்டு இ காமன் அண்ட் யூ காமன். ஐஓ தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ ஐஓ தான் பி மைனஸ் ஏக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் செகண்டில் தேர்டு சப்டிவிஷன். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் such that x element of n means natural number, comma x greater than equal to 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் b equal to x such that x element of w means whole number, x less than 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாமா. இதை வச்சு ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ ஏ ஈக்குவல் டு, இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னாலே 1 2 3 4 5 6 அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5 6 அப் டு 10. ஸோ இங்கே ஈக்குவல் இருக்குது. ஸோ நம்ம 10ஐயும் இன்க்ளூட் பண்ணணும் அப் டு 10 வரைக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் பி ஈக்குவல் டு ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர் என்ன, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே 6 வரக்கூடாது, 6க்கு ப்ரீவியஸாக இருக்க நம்பர் வரைக்கும். ஸோ 0 1 2 3 4 5 இதுதான் எழுதிட்டோம். ஸோ நம்ம இப்போ இவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு ஏயையும் பிஏயும் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி, பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி
அண்ட் ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ, இந்த 4 வேல்யூஸு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இது ஃபைண்ட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஈஸி தான் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுலாம். ஸோ ஏ யூனியன் பி, ஸோ 1 2 3 4 5 6 10 அப் டு 10 அண்ட் யூனியன் 0 1 2 3 4 5 வரைக்கும். ஸோ இதையும் நான் சேர்த்து எழுதுறேன். சேர்த்து எழுதுனா காமனான வேல்யூஸ் என்ன? 1 2 3 4 5 வரைக்கும் காமன், ரிமைனிங் எல்லாம் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஸோ 0 1 2 3 4 5 அண்ட் 6 7 8 to up to 10. இதுதான் வந்து ஏ யூனியன் பிக்கான ஆன்சர். அதே வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பின்னா காமனானது மட்டும், அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் காமன், 1 2 3 4 5. ஓகேங்களா? ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்னா காமனான வேல்யூஸே விட்டுறணும் அண்ட் பி வேல்யூஸே விட்டுறணும். ஏல மீதி என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். ஸோ 0 1 2 3 அது அப்படியே நம்ம விட்டுட்டோம். காமனான வேல்யூஸ்னால் 1 2 3 4 5 அது வரைக்கும் காமன், ரிமைனிங் இருக்கிறது தான் நமக்குரிய ஆன்சர். ஸோ 6 7 8 9 10 அதுதான் வந்து ஏ மைனஸ் பிக்குரிய வேல்யூ. நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ, 0 1 2 3 4 5 மைனஸ் 1 2 3 4. ஸோ நமக்கு ஏ தேவை கிடையாது. பி மைனஸ் ஏன்னா ஏ நம்ம ஃபுல்லாக ஒமிட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு பியில் வந்து காமனாக இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இங்கே காமனாக இருக்கிறது என்ன? அப் டு 5 வரைக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ பி மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறது தான் நமக்கு பி மைனஸ் ஏவோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினில் 4th சப்டிவிஷன் ரீட் பண்ணுறேன். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A equal to set of all letters in the word mathematics. B and B equal to set of all letters in the word geometry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க A வேல்யூ அண்ட் Bங்கிறது ஜாமெண்ட்ரி அப்படிங்கிற வேர்டு தான் வந்து Bக்குரிய வேல்யூ. ஸோ வெரி சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ A ஈக்குவல் டு MATHEICS மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத சிங்கிள் லெட்டராக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். அது வந்து மேத்தமேட்டிக்ஸுங்கிறது ஒரு வேர்டு, அதுலேருந்து லெட்டராக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் பிவி ஈக்குவல் டு ஜாமெண்ட்ரிங்கிற வேர்டை லெட்டராக பிரித்து எடுத்துக்கணும். கம்மா கொடுத்து பிரித்து எடுத்துக்கணும். பிரித்து எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு. இதை வச்சு ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி அண்டு பி மைனஸ் ஏ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் அதை தான் பண்ண போகிறோம். ஏ யூனியன் பி, ஏ வேல்யூ யூனியன் பி வேல்யூ நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏ யூனியன் பினாலே ஏயுவில் இருக்க வேல்யூ பிஏயில் இருக்க வேல்யூ சேர்த்து நம்ம எழுதணும். அண்ட் காமனாக இருக்க வேல்யூஸ் வந்து 1 டைம் தான் எழுதணும். ஓகேங்களா? அதுதான் கண்டிஷன். ஸோ அதே மாதிரி காமனாக இருக்கிறது என்ன? MTE இது வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து 1 டைம் மட்டும் எழுதிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்து எழுதிடும். மேத்தமேட்டிக்ஸ் இதில் இ வந்து ரிப்பீட் ஆகுதா? ஏன்னா காமனா, ஸோ ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ 1 டைம் தான் GORY எழுதிட்டோம்னா இதுதான் ஏ யூனியன் பிக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன? காமனாக இருக்க வேல்யூஸ் மட்டும் நம்ம எழுதினா போதும், மீதி 2 பக்கம் இருக்கிறதே ஒமிட் பண்ணிடலாம். ஸோ காமனாக இருக்கிறது என்ன? MTE அதுதான் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா பியை ஃபுல்லாக ஒமிட் பண்ணிடுவோம். அண்ட் ஏ காமனாக இருக்க ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறதே ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது என்ன? MTE இதை விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். ACHIS இதுதான் காமனாக இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பியோட வேல்யூ ACHIS. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏன்னா ஜாமெண்ட்ரி மைனஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ காமனாக இருக்க வேல்யூ என்ன? MTE தான் காமனாக இருக்க வேல்யூ. ஸோ இங்கே MTE விட்டுட்டு மீதி இருக்கிறது GORY இதுதான் வந்து பி மைனஸ் ஏக்குரிய வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் 3. இஃப் யூனியன் ஈக்குவல் டு ABCDEFGH, A equal to BDFH and B equal to ADEH, find the following sets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். யூனியன் ஈக்குவல் டு ABCDEFGH.
A ஈக்குவல் டு BDFH மற்றும் B ஈக்குவல் டு ADEH எனில் பின்வரும் கணங்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான். A dash ஈக்குவல் டு யூனியன் மைனஸ் A வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ABCDEFGHன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் A வேல்யூ என்ன, BDFH அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் காமனாக இருக்கிறது என்ன, BDFH காமனாக இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது யூனியனில், ACEG இருக்கா. ஸோ அதுதான் A டேஷோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் B டேஷ் ஃபைண்ட் பண்ணணும். B டேஷ் ஃபைண்ட் பண்ணோன்னா என்ன ஃபார்முலா, யூனியன் மைனஸ் B, அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ யூனியன் நமக்கு கொடுத்துட்டாங்க, ABCDEFGHங்கிறது யூனியன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. மைனஸ் A என்ன கொடுத்துருக்காங்க, ADEK கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு யூனியனில் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம எழுதணும். ஸோ BCFG இதுதான் வந்து B டேஷோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் A டேஷ் யூனியன் B டேஷ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A டேஷ் யூனியன் B டேஷ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு A வேல்யூ கண்டுபிடிக்கணும். A வேல்யூலேருந்து தான் டேஷ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ A வேல்யூ என்ன, ஸோ நமக்கு ஆல்ரெடி A டேஷோட வேல்யூ வந்து இங்கே ப்ரீவியஸாக நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதவே நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், ACEG. ஸோ அதை நான் இங்கே அப்படியே அப்ளை பண்ணுறேன். அண்ட் B டேஷோட வேல்யூ BCFG. ஓகேங்களா? அதை நான் அப்ளை பண்ணுறேன். அப்படி நமக்கு இந்த ப்ரீவியஸாக நம்ம எதுவும் ஒர்க் பண்ணல அப்படின்னா B டேஷ்னாலே யூனியன் மைனஸ் B அந்த வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணணும். நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சங்காட்டி ஜஸ்ட் அந்த நம்பரை அந்த வேல்யூஸ் எடுத்து அப்படியே நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதையும் சேர்க்க சொல்லியிருக்காங்க. யூனியன்னாலே என்ன, ஜாயின் பண்ணணும். ஸோ ACEGFB ஏன்னா CUGU ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒன் டைம் எழுதுனா போதும், ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். ஸோ FB மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் A டேஷ் யூனியன் B டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபோர்த்து A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A டேஷோட வேல்யூ 3, இன்டர்செக்ஷன் B டேஷோட வேல்யூ 3. இன்டர்செக்ஷன்னாலே என்ன, காமனாக இருக்க வேல்யூஸ் மட்டும் நம்ம எழுதினா போதும். ஸோ இங்கே காமனாக இருக்கிறது என்ன, C அண்ட் G. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், C and G. A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷோட வேல்யூ என்ன, C and G. நெக்ஸ்ட்டு A யூனியன் B த ஹோல் டேஷ். ஓகேங்களா? ஹோல் டேஷ்னாலும் என்ன, யூனியன் மைனஸ் A யூனியன் B, சிம்பிள். ஸோ A யூனியன் Bயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். A வேல்யூ யூனியன் B வேல்யூ. ஸோ யூனியன்னாலே என்ன, ஏல இருக்க வேல்யூ பியில் இருக்க வேல்யூ சேர்த்து எழுதணும். காமனாக ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது ஒன் டைம் தான் எழுதணும், 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன் படி BDFHAE அதுதான் A யூனியன் B. ஸோ A யூனியன் B த ஹோல் டேஷ்னா என்ன ஃபார்முலா, யூனியன் மைனஸ் A யூனியன் B. ஸோ யூனியனுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியுமா, அந்த வேல்யூ மைனஸ் நம்ம A யூனியன் B கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன, BDFH and A and E. ஸோ இதெல்லாம் காமனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, CG அது மட்டும் இருக்குது. ஸோ A யூனியன் B த ஹோல் டேஷோட வேல்யூ வந்து C,G. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் A intersection B the whole dash union minus A intersection B அதுதான் ஃபார்முலா. ஸோ A intersection B வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். A வேல்யூ நமக்கு தெரியும், intersection B வேல்யூ தெரியும். இன்டர்செக்ஷன்னாலே என்ன, காமனாக இருக்கிறது தான். ஸோ இதுக்கும் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்துடலாமா, D காமன் அண்ட் H காமன், அதுதான். ஸோ A intersection B வந்து D, H.
ஸோ இப்போ யூனியன் வச்சு நம்ம மைனஸ் பண்ணால் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் கிடச்சிருமா? ஸோ ஏ யூனியன் வேல்யூ என்ன? ABCDEFGH அது மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன? TH. ஸோ இதையும் அடிச்சுட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அது எழுதணும். ஸோ ABCEFG. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷோட வேல்யூ வந்து ABCEFG இதுதான். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் A dash தி ஹோல் டேஷ். ஓகேங்களா? யூனியன் மைனஸ் A dash. அப்போ A dash ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸோ ஹோல் டேஷ் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ யூனியனோட வேல்யூ என்ன? ABCDEFGH மைனஸ் ACEG A டேஷோட வேல்யூ. ஸோ இது காமனாக இருக்கிறது என்ன? A C E and G. ரிமைனிங் என்ன இருக்குது? B D F H. ரிமைனிங் இருக்கிறது தானே? ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். ஸோ அதுதான் A dash ஹோல் டேஷ் அதோடக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் B dash த ஹோல் டேஷோட வேல்யூ வந்து யூனியன் மைனஸ் B dash. ஸோ B dash த ஹோல் டேஷ் வந்து யூனியன் வேல்யூ நமக்கு தெரியும், மைனஸ் B டேஷோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதே காமன் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது எழுதணும்னா நமக்கு கிடச்சிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன? ADEH. அதுதான் இதோட வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். லெட் யூனியன் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 6 7 comma A equal to 1 3 5 7 and B equal to 0 2 3 5 7. Find the following sets ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஸ்டினை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். யூனியன் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 6 7 கமா A equal to 1 3 5 7 மற்றும் B equal to 0 2 3 5 7 பின்வரும் கணங்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A டேஷ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ A டேஷ்க்கு என்ன? யூனியன் மைனஸ் A. யூனியன் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. என்னென்ன? 0 1 2 3 4 5 6 7 கொடுத்துட்டாங்க. A வேல்யூ என்ன? 1 3 5 7 கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ, யூனியனில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். அதுதான் வந்து A டேஷோட வேல்யூ. ஸோ காமனாக என்ன இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 0 2 4 6. இதுதான் வந்து A டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் B டேஷோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் மைனஸ் B. ஸோ யூனியன் வேல்யூ நமக்கு தெரியும், மைனஸ் B வேல்யூ 0 2 3 5 7 தெரியும். ஸோ இதையும் நம்ம இது பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது? 1 4 6 இருக்குது. ஸோ அதுதான் B டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் A டேஷ் யூனியன் B டேஷ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ A டேஷ் வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், B டேஷ் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த வேல்யூஸை நான் வந்து இதில் நான் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ A டேஷோட வேல்யூ 0 2 4 6 யூனியன், B டேஷோட வேல்யூ வந்து 1 4 6. ஸோ யூனியன்னாலே என்ன? ஜாயின் பண்ணி எழுதுறது. ஸோ 4 6 காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒன் டைம் எழுதுனா போதும். 0 2 4 6 அண்ட் இங்கே இருக்க 1 எழுதிட்டேன். ஓகேங்களா? இதுதான் வந்து A டேஷ் யூனியன் B டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷோட வேல்யூ. இன்டர்செக்ஷன்னாலே என்ன? காமனாக இருக்கிறது எழுதுனா போதும். ஸோ A டேஷோட வேல்யூ 0 2 4 6 அண்ட் இன்டர்செக்ஷன் 1 4 6. ஸோ இது காமனா? ஸோ அதை மட்டும் எழுதுறேன். A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷோட வேல்யூ என்ன? 4 6. நெக்ஸ்ட்டு A யூனியன் B த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு இதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? யூனியன் மைனஸ் A யூனியன் B. அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ யூனியன் வேல்யூ என்ன? 1 3 5 7 யூனியன் 0 2 3 5 7. ஸோ 3 5 7 காமனாக இருக்குது. ரிமைனிங்கு யூனியனா? ஸோ 3 5 7 இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஒன் டைம் தான் எழுதணும், மீதி எல்லாத்தையும் எழுதிடும். 0 1 3 5 7 2. இதுதான் வந்து A யூனியன் பிக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் A யூனியன் B த ஹோல் டேஷில் நமக்கு ஃபைன் பண்ணணும்.
ஸோ A union B the whole dashனா A union union value என்ன 0 1 2 3 4 5 6 7 union and A union B ஓட வேல்யூ 0 1 3 5 7 2 அந்த வேல்யூ. ஸோ A யூனியன்னா ஏவோட இது வந்து ஹோல் வந்து ஏவோட வேல்யூ, ஹோல் வந்து பியோட வேல்யூ. ஸோ என்ன A யூனியன் B தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் இங்கே வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் காமனானது எதுன்னு ஃபைன் பண்ணுறேன். ஃபைன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் நான் டேஷில் எழுதுவோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 4 and 6. ஸோ A யூனியன் B த ஹோல் டேஷோட வேல்யூ வந்து 4 and 6. இதுதான் நமக்கு இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு A intersection B the whole dash. அதுக்கு ஃபார்முலா என்ன யூனியன் மைனஸ் A intersection B. A intersection B கண்டுபிடிக்கலாமா? ஸோ A வேல்யூ அண்ட் B வேல்யூ. இன்டர்செக்ஷன்னாலே என்ன காமனாக இருக்கிறது எடுத்து எழுதுனா போதும். ஸோ 3 காமன் 5 காமன் அண்ட் 7 காமன். ஸோ 3 5 7. A intersection B வந்து 3 5 7. ஓகேங்களா? இதுதான் வந்து A intersection B. ஆனால் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? A intersection B the whole dash. whole dash என்ன ஃபார்முலா? யூனியன் மைனஸ் A intersection B. ஸோ அதில் நம்ம இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா? ஸோ யூனியன் வேல்யூ 0 1 2 3 up to 7 மைனஸ் 3 5 7. ஸோ இது என்ன காமனாக இருக்குது? இதை போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? யூனியனில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ 0 1 2 4 6. A intersection B the whole dash equal to 0 1 2 4 6. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் A dash the whole dash. அதோட ஆன்சர் என்ன? யூனியன் மைனஸ் A dash. ஓகேங்களா? இப்போ யூனியன் வேல்யூ என்ன? 0 to 7 மைனஸ் A டேஷோட வேல்யூ என்ன? 0 to 4 6. ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதவே வந்து இங்கே அப்ளை பண்ணிவிட்டேன் டேரெக்டாக. ஸோ நான் இதே கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் யூனியனில் என்ன இருக்குது? 1 3 5 7 இருக்குது. ஸோ A dash the whole dash வந்து 1 3 5 7. இதுதான் அது நமக்கு அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு B dash the whole dash. அது வந்து அதுக்கு ஃபார்முலா யூனியன் மைனஸ் B dash. B dash வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த வேல்யூவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 4 6. யூனியன் வேல்யூ என்ன? 0 to 7. ஸோ காமனாக இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னா மீதி என்ன இருக்குது? 0 2 3 5 7. 0 2 3 5 7. அதுதான் B dash the whole dashோட வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? Question number 5 ரீட் பண்ணுறேன். Find the symmetric difference between the following sets. கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து P equal to 2 3 5 7 11 and Q equal to 1 3 5 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணிக்கணும். மக்கப் பண்ணிட்டீங்கன்னா தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா ரீட் பண்ணுறேன். A del B, இதை நம்ம வந்து டெல்னு சொல்லுவோம். A del B ஈக்குவல் டு A மைனஸ் B யூனியன் B மைனஸ் A அப்படிங்கிறதா இந்த ஃபார்முலா. இப்போ கொஸ்டினில் PQ கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிக்கு பதிலாக PQ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதுதான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஃபார்முலா வந்து இந்த டெல்லோ யூனியனோ மைனஸோ எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் பார்க்கலாமா? P ஈக்குவல் டு 2 3 5 7 11 அண்ட் Q ஈக்குவல் டு 1 3 5 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ P மைனஸ் Q என்ன? 2 3 5 3 11 மைனஸ் Qவா? ஸோ இதையும் இது பண்ணிவிட்டு Pயில் என்ன இருக்கோ அதை நான் எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது என்ன? 3 5 11. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் Pயில் இருக்கிறது என்ன? 2 7. அதை மட்டும்தான் எழுதணும். Qவையும் சேர்த்து எழுதியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 2 7. P மைனஸ் Qவோட வேல்யூ P மைனஸ் Qவில் வந்து இதோட வேல்யூ வந்து 2 7. நெக்ஸ்ட்டு Q மைனஸ் P. Q வேல்யூ என்ன? 1 3 5 11 மைனஸ் 2 3 5 7 11. ஸோ 3 5 11ஆ? இல்லை காமனாக இருக்கிறது என்ன? ரிமைனிங் இருக்கிறது என்ன? Qவில் 1. ஸோ Q மைனஸ் Pயோட வேல்யூ வந்து 1. ஸோ P del Q ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா?
A minus B union B minus A. So P minus அதான ஃபார்முலா. ஸோ P minus Q நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஸோ 27 யூனியன் 1, அதாவது P minus Q யூனியன் Q minus P, அதுதான். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ணேன்னா 1 to 7. ஸோ P del Q equal to 1 to 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், R equal to LMNOP and S equal to JLNQ. ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். R del S equal to R minus S union S minus Rன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R minus S ஃபைன் பண்ணிடலாமா? R வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க, LMNOP and S வேல்யூ JLNQ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்ஐ என்ஐயும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் ஆரில் இருக்கோ அதை தான் எழுதணும். எஸ்ஸில் இருக்க வேல்யூஸை எழுதிடக்கூடாது. எம்ஓபி, எம்ஓபி. ஸோ ஆர் மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ என்ன? எம்ஓபி. நெக்ஸ்ட்டு எஸ் மைனஸ் ஆர் என்னன்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எஸ் மைனஸ் ஆரில் எஸ்ஸோட வேல்யூ என்ன? ஜேஎல்என்கியூ மைனஸ் எல்எம்என்ஓபி. ஸோ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எஸ்ஸில் என்ன இருக்குது? ஜேஎன்கியூ. ஸோ எஸ் மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன? ஜேஎன்கியூ. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆர் டெல் எஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஆர் டெல் எஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஆர் மைனஸ் எஸ் யூனியன் அண்ட் எஸ் மைனஸ் ஆர், இதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் வேல்யூஸை அப்ளை பண்ணுறோம். எம்ஓபி யூனியன் ஜேக்யூ. ஸோ எம்ஓபி ஜேக்யூ ரெண்டையும் சேர்த்ததுன்னா எம்ஓபி ஜேக்யூ. இதுதான் வந்து ஆர் டெல் எஸோட வேல்யூ. ஓகேங்களா? அதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x equal to 5, 6, 7 and y equal to 5, 7, 9, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x del y ஃபார்முலா என்ன? x del y equal to x minus y union y minus x. ஸோ x minus y. ஸோ அதோட ஃபார்முலா என்ன? 5, 6, 7 minus y minus x ஓட வேல்யூ, சாரி x minus y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ x ஓட வேல்யூ என்ன? 5, 6, 7 minus y ஓட வேல்யூ என்ன? 5, 7, 9, 10. ஸோ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் எக்ஸில் இருக்கிறத எழுதணும், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ எக்ஸில் ரிமைனிங் என்ன இருக்குது? 6 தான் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 6. நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ ஒய் என்ன? 5, 7, 9, 10 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன? 5, 6, 7. ஸோ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டுனா ரிமைனிங் என்ன இருக்குது? 9, 10. ஸோ 9, 10. ஒய் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 9, 10. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 6 யூனியன் 9, 10. ஸோ 6, 9, 10. ஸோ எக்ஸ் டெல் ஒய் ஈக்குவல் டு 6, 9, 10 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6 ரீட் பண்ணுறேன். யூஸிங் த செட் சிம்பிள்ஸ் ரைட் டவுன் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் தி ஷேடட் ரீஜியன் இன் தி ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். கணக்குறியீடுகளை கொண்டு பின்வரும் நிழலிட்ட பகுதியினை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷேடோ பண்ணியிருக்காங்கல்ல, அதை மட்டும் அதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏ மைனஸ் பியா அந்த மாதிரி நம்ம இது பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். இது வந்து யூனியன். இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு இந்த ரிமைனிங் வெளியில் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்தது நம்ம யூனியன்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஏ, ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு பி அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து காமன் பிளேஸ், ரெண்டுக்கும் காமன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஷேடோ பண்ணியிருக்கிறது என்ன? பி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பி தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். என்ன பண்ணியிருக்காங்க? ஏவை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. பி மைனஸ் ஏன்னா தானே காமன் வேல்யூ அண்டு செகண்ட் வர வேல்யூஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ பி இதோட ஆன்சர் வந்து பி மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். வெளியில் எல்லாமே ஷேடோ பண்ணியிருக்காங்க, இந்த 2 ரவுண்டுக்குள்ளே மட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த வெளியில் ஷேடோ ஆயிருந்தாலே வந்து அங்கே வந்து டேஷ் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஏன்னா யூனியன் எங்கே வருதோ அந்த இடத்துல தான் டேஷுங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் ரெண்டுமே இல்லை. அப்போ ஏவும் யூனியன் பி ரெண்டும் சேர்ந்துருக்கு. ஆனால் வெளியில் மட்டும் ஷேடோ இருக்குது. ஸோ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இது என்ன ஃபார்முலா? யூனியன் மைனஸ் ஏ யூனியன் பி. யூனியன் வேல்யூ மைனஸ் ஏ யூனியன் பி, இதுதானே இதுக்குரிய ஃபார்முலா. ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இதுதான் இதுக்குரிய ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு ஏவும் பியும் ஷேடோ கொடுத்துருக்காங்க. ஆனால் காமன் வந்து எதுவும் ஷேடோவே கொடுக்க கிடையாது. காமன் வேல்யூ அப்படியே தான் இருக்குது. ஸோ காமன் வேல்யூ அப்படியே இருந்ததுனாலே நம்ம வந்து அது மைனஸில் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ, இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த வந்து இது எதுவும் இல்லை. ஸோ ஏ மைனஸ் பி உள்ளே வந்து எதுவுமே இல்லை, ஷேடோவே இல்லை அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல மைனஸ் வரணும், நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஏ மைனஸ் பி யூனியன் இதுவும் சேர்ந்து வந்து ஷேடாக இருக்குல்ல. ஸோ யூனியன் பி மைனஸ் ஏ, இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் 7 ரீட் பண்ணுறேன். லெட் ஏ அண்ட் பி two overlapping sets and the universal set B union. Draw appropriate Venn diagram for each of the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஏ கமா பி என்பன வெட்டும் கணங்கள் மற்றும் மீன்ஸ் யூனியன் என்பது அனைத்து கணம் எனில் பின்வருவனவற்றை வெண்படத்தில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நாம் இதுக்கு வென் டயக்ராம் வரையணும். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா யூனியன்னாலே என்ன? ஜாயினிங். ஸோ அங்கே எதை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏயும் பியையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாக்ஸ் போட்டு 2 இது பண்ணிவிட்டு ஏஏயும் பியையும் ஜாயின் பண்ணி ஷேட் பண்ணி விட்டுறோம். அதுதான் ஏ யூனியன் பி. செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன? காமனாக இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் எழுதுவோம். இது ஏ இருக்க எழுத மாட்டோம், பியும் எழுத மாட்டோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து காமனாக இருக்கிற பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணணும். இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன? ஆல்ரெடி தெரியும், காமனாக இருக்குது. ஆனால் இங்கே ஹோல் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல் டேஷ் வந்துட்டாலே வந்து நம்ம யூனியனுங்கிறது இதுதான், அவுட்ரு பார்ட்டை தான் வந்து யூனியன்னு சொல்லுவோம். இதுதான் யூனியன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நாம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இதுதான். ஸோ இது நமக்கு தேவையில்லை, இதை தாண்டி வெளியில் இருக்கிறது தான் நமக்கு தேவை. அதுக்கு தான் இந்த டேஷ் அப்படிங்கிறது. ஸோ இந்த காமனாக இருக்க பார்ட்டை விட்டுட்டு வெளியில் எல்லாமே பாக்ஸுக்குள்ளே எல்லாமே வந்து ஷேட் பண்ணோன்னா அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் வேல்யூ. ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் என்ன ஃபார்முலா? யூனியன் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் யூனியன், இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனியன், மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து காமனாக இருந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு யூனியனில் இருக்கிறது அப்படியே எழுதுவோம். அதுதானே? ஸோ அதை தான் வந்து நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷோட வேல்யூ வந்து இதுதான். இந்த அதுக்குரிய டயக்ராம் இதுதான். நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ தி ஹோல் டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏனா என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பி மைனஸ் ஏனானா ஏயையும் விட்டுறணும், காமனாக இருக்க வேல்யூஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதா வந்து பி மைனஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை மட்டும் நான் ஷேட் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ் அப்படிங்கிறது என்ன? யூனியன் மைனஸ் பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ். ஸோ பி மைனஸ் ஏயோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இதை விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணணும். அதுதான் வந்து பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷோட வேல்யூ. ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். இந்த பி பார்ட்டை மட்டும் நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷோட வேல்யூ இதுதான், அதுக்குரிய டயக்ராம் இதுதான். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிக்கும், நெக்ஸ்ட்டு பி டேஷ் கண்டுபிடிக்கும், அதுக்கு அடுத்து தான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஏ டேஷோட வேல்யூ என்ன? டேஷ்னாலே யூனியனும் சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? அதை வந்து மறந்துடக்கூடாது. டேஷ் அப்படின்னாலே யூனியனும் சேர்ந்து தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஏவை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ ஏ என்ன? இது ஏயையும் காமன் பார்ட்டையும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். அதுதான் வந்து ஏ டேஷ். நெக்ஸ்ட்டு பி டேஷ் அப்படியே ரிவர்ஸ். பிஏயும் காமன் பார்ட்டையும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். யூனியன்னா அவுட்ரு பார்ட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கணும், ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுக்கும் காமனாக இருக்கிறது ஒரே விஷயம் என்ன? இந்த காமன் பார்ட்டு தான். ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணோன்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் நமக்கு கிடைச்சிரும். பிகாஸ் இதுலேயும் காமனாக இருக்கிறது இதுதான், பி டேஷ்லேயே காமனாக இருக்கிறது இதுதான். ஸோ யூனியன்னாலே சேர்க்கணும். சேர்க்குற போது
சேர்க்கும்போது காமனாக இருக்கிறது ஒன் டைம் தான் எழுதணும். ஆனால் இங்கே வந்து டேஷில் இருக்குது. ஸோ டேஷில் இருக்கிறது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ இந்த காமனாக இருக்கிறது அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒன் டைம் கூட எழுதக்கூடாது, மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஏ நமக்கு தெரியும், பி தெரியும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்லேயே வந்து ஏ டேஷும் பி டேஷும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ காமனாக இருக்கிறது வந்து இந்த பார்ட்டை மட்டும் விட்டுருந்தோம். ஸோ இன்டர்செக்ஷன் வரும்போது இதையும் ஏயும் சேர்த்து விட்டுறணும். சேர்த்து விட்டுட்டு யூனியனை மட்டும் எழுதணும். அதுதான் வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோட ஆன்சர் டயக்ராம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஏ டேஷ் நம்ம வந்து ப்ரீவியஸ் சம்மில் ஃபைன் பண்ணியிருந்தோம். எப்படி வரும்? இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு பி டேஷ்னால் இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் வரும். இப்போ யூனியன் இருக்குது, இன்டர்செக்ஷனில் இருக்குது. ஸோ இதை சேர்த்து விட்டுட்டு மீதி எல்லாம் அவுட்ரு பார்ட்டெல்லாம் நம்ம ஷேடோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன். வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் தி வென் டயக்ராம் 3rd and 5ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3rd and 5க்கு என்ன நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறத டயக்ராமில் பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் த 3rd one. டயக்ராம் பாருங்கள். இந்த காமன் இது பார்ட் மட்டும்தான் எம்டியாக இருக்குது, மீதி எல்லாமே ஷேட் ஆகிருக்கு. இது வந்து 3rd. ஸோ 5th one அதுலேயும் இந்த காமன் பார்ட் மட்டும்தான் எம்டியாக இருக்குது, மீதி எல்லாமே ஷேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதுவும் அதுவும் ஈக்குவல். தட் மீன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுதான் ஆன்சர். ஸோ அதை எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? வி அப்சர்வ் ஃப்ரம் தி வென் டயக்ராம் 3 and 5 அப்படின்னு போட்டுட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுதான் அதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? இப்போது செட் லாங்குவேஜ் கனமொழி எக்ஸசைஸ் 1.3ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1, அதுக்கான கொஸ்டின் வென் டயக்ராம் கொடுத்துட்டு கீழே வந்து இதெல்லாம் ஏ யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இதுதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். கொஸ்டின் நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்கான சொல்யூஷன் இதுதான். நெக்ஸ்ட்டு செகண்டில் சப்டிவிஷன் 2, செகண்ட் கொஸ்டினில் சப்டிவிஷன் 2 கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இதுதான். 3rd சப்டிவிஷன் கொஸ்டின் நம்பர் 2ல் 3rd சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 3rd கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். தேர்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன், 3rd and 4th and 5th. and 6th சொல்யூஷன் இது, 7th 8க்கான சொல்யூஷன் இது. இது 4th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். 4th கொஸ்டினுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து கொஸ்டின், அதுக்கான கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம்.
Next, sixth question. Sixth question. அதுக்கான கொஸ்டின் இது டயக்ராம் கொடுத்துட்டு இது என்ன வேல்யூன்னு எழுத சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து எப்படி ப்ரீஃபுங்கிறது தான் இது. ஸோ அதே மாதிரி இதுதான் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் இது. செவன்த்து கொஸ்டின், இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. அதுதான் செவன்த் கொஸ்டின் இது. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. அதில் வந்து தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்துக்கு என்ன அப்சர்வ் பண்ணேன்னு கேட்டிருக்காங்க. நத்திங் பட் அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, டயக்ராம்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ வேல்யூஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.